நீங்கள் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே இரவிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்திருந்த, இல்லையென்றால் இந்த வசனத்தை பல முறை பிரசங்கத்தை கேட்டிருக்கிற இந்த வசனத்தையே மறுபடியும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே பேசினார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென் சொல்லுவோம். இந்த வசனத்தினுடைய அந்த எவரையும் யாராய் இருந்தாலும் கனப்படுத்துவதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இன்று இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், இந்த மனுஷன் எல்லாம் மாற மாட்டான், இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க, இதெல்லாம் நடக்காது, இந்த காரியத்தெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், இதெல்லாம் எத்தனை நாள் தான் நீ எதிர்பார்த்துட்டு இருப்ப. உங்களுடைய மனதிலே ஒருவேளை பல ஆண்டுகளாக சில காரியத்தை குறித்து யோசித்து நடக்காததுனால இது நடக்காது, இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். அது எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அது எவ்வளவு அந்தகாரத்தில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் வாழ்க்கையை திரும்ப எடுத்து தூக்கி நிறுத்துகிறது. கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை ஆண்டவர் மாற்ற முடியுமா? எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? என் பிள்ளை திரும்பி வருவானா? என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்குமா? இந்த கடன் பாரத்திலிருந்து நான் விடுதலையாக முடியுமா? இந்த காரியம் சாத்தியமா அப்படின்னு யாரெல்லாம் நினைத்திருக்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானுடைய மகிமை, ஸ்தோத்திரம் பண்ணும் போதே தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எப்பேற்பட்ட மனிதர்களை பயன்படுத்தவும் என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லலாம். அவருக்கு இருந்தாலும் செய்ய முடியும், இல்லாவிட்டாலும் அவருக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவோம், இது நடக்கும் இது நடக்காது. நமக்கு சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு 80% ஒரு 50% அது சாத்தியமா இருந்தா இது நடக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு வரும். இல்லை ஒரு 90% இருந்து ஒரு 10% அப்படி இருந்தா கூட நமக்கு நிறைய பேருக்கு வரும். ஆனா 100% ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது நடக்காது அப்படின்னு நம்ம மனசுல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம யாரு சொன்னாலும் நம்ம அதை விசுவாசிக்க மாட்டோம். அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்க போகிறது? ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எவரையும் மேன்மைப்படுத்தும் என்கிற இடத்துல 100% விசுவாசிக்க முடியாதபடி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தரால முடியும். சொல்லுங்க, ஆண்டவரால முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும்.
சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை பார்த்து நாமே சொல்லுவோம், இவெல்லாம் திருந்த மாட்டான், இவெல்லாம் திருந்த மாட்டா, இவெல்லாம் உருப்படியாக மாட்டான், இவெல்லாம் உருப்படியாக மாட்டான் அப்படின்னு நம்ம முடிவே பண்ணிடுவோம். ஆனால் நான் நம்புறேன், என் தேவன் நினைத்தார் ஒரே நாளில் சவுல் என்கிற மனுஷனை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. எப்பா நீ சவுல் தானே, நீ எப்படி நம்பலாமா, உன் வார்த்தையை நம்பலாமா? சவுல் பவுலாய் மாறி வந்து நின்று பிரசங்கம் பண்ணி இயேசு பெரியவர்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புல் அரிக்குது. கனவா நனவா, நிறைய பேர் கிள்ளி பார்க்குறாங்க, நம்ம இதுதான் இருக்கிறோமா? அப்போ அவ்வளவு தூரம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்பாக வரைக்கும் ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. ஒரு ஆள் எழும்பி இருக்கிறான், பேர் சவுலாமா, ஆள் கொஞ்சம் குள்ளமா இருப்பானாமா, ஆனா அவன் பண்ற வேலைப்பாடெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அவன் ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானவன், கமாலியலின் பாதத்தருகிலே கல்வி கற்றவன், அவன் குதிரை பயங்கரமா ஓட்டுவானாமா, அவன் 3 கப்பலுக்கு ஓனராமா, அவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எல்லாரையுமே சிறைச்சாலையில போடுறான், கொல்றதற்கு ஒப்பு கொடுத்தான். நம்ம கடைசியா நமக்கு முன்பாக இருந்த ஸ்தேவான் இருக்காருல, இரத்த சாட்சியான ஸ்தேவான், அவனுக்கு சாட்சிக்காரனாகவே இருந்தவனே இவன் தானாமா. அப்போ கிறிஸ்தவ வட்டாரத்துல சவுலை குறித்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஒன்று போயிட்டே இருக்குது. இவ்வளவு மோசமான ஒரு ஆளு, நம்ம பேசுற மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா திடீரென்று ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10 நாளைக்குள்ள அவன் முன்னாடி வந்து நின்று பிரசங்கம் பண்றான், ஆண்டவர் நல்லவர், வாங்க ஞானஸ்நானம் எடுங்க, ரட்சிக்கப்படுங்க. எப்படி இருக்கும்? எப்படி நம்ப முடியும்? அப்போ என் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாரானால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், இன்று உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யார் என்ன சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நினைத்தாரே ஆனால் அவர்களை பலப்படுத்த நிலைநிறுத்த, அப்பா கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த பிரசன்னம் வெளிப்படுவதாக, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. சவுலை பவுலாய் மாற்றின கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். குடும்பம் உடைந்து போய் கிடக்கலாம், கட்டப்படாமல் கிடக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடு தெருவில் வந்தது போல் இருக்கலாம், இனி ஒப்பேறாது, இனி உருப்படாது, இனி சேர்ந்து வாழ முடியாது, இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், எவரையும் என்கிற அந்த இடத்திலே உங்க பிள்ளையினுடைய பேரை எழுதுங்க சிஸ்டர், உங்க பிள்ளையினுடைய பேரை எழுதுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காரியத்தை எழுதுங்க. அதை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த எவரையும் அங்கு என்று அந்த சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நான் தேடிக்கொண்டே இருந்தேன். சரி, வேதத்திலேயே யாராலும் இவனெல்லாம் மாற்ற முடியாது, இவனெல்லாம் திருத்த முடியாது, இவனெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப கழிச்சு போட்ட, அவன் பிக்சருக்குள்ளே வர முடியாது அப்படின்னு நினைச்ச சில மனிதர்களை குறித்து நான் தேடினேன். அப்போ நிறைய பேரை நான் கண்டுபிடிச்சேன். அதில் ரொம்ப என் மனசை தொட்டது யார் அப்படின்னா, இந்த ஏசா அப்படின்ற மனுஷன் வந்து என்னுடைய மனதை மிகவும் தொட்டார். அவனுடைய வாழ்க்கையில, இந்த ஏசா அவனுடைய வாழ்க்கையில ஒரு 10 காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா இவெல்லாம் மேல வரவே மாட்டான் அப்படின்றதுக்கு 10 அடையாளம், இவெல்லாம் நல்லா வர்றதுக்கு 10 அடையாளம் நம்மள கண்டுபிடிக்கலாம். சரியா? நம்ம அப்படிதான் கண்டுபிடிப்போம். நல்லா வர்றதுக்கு 10 அடையாளம் இருக்குங்க. ஆனா இந்த ஏசாவை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா வரவே மாட்டான்றதுக்கு 10 அடையாளம் இருக்குது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் இந்த ஏசாவை குறித்து நம்ம அந்த 10 காரியத்தை கொஞ்சம் வேகமாய் உங்களுக்கு தியானிச்சு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவன் சகோதரன் தன் கைகளினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய வயிற்றிலே வந்து இப்ப 2 குழந்தைகள், 2 குழந்தைகளை அந்த அம்மா வயிற்றுல சுமக்கிறாங்க. இப்ப பிரசவ காலம் வந்து விட்டது. இந்த பிரசவ காலம் வந்துச்சுன்னா பொதுவாக குழந்தை பிறக்கும் போது என்னன்னா, ஒரு குழந்தை அப்படியே பிறந்துடும். அந்த ஒரு குழந்தை பிறந்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி அடுத்த குழந்தை அப்படி பிறக்கும் தொடர்ச்சியா. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட், ஏன்னா ட்வின்ஸ் இல்லை, எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்டை மாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
சில இடங்கள்ல வந்து மாற்றக்கூடாதுன்னு மார்க்கு கூட போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்கும், ஒரே கலர்ல இருக்கும், அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ முதல்ல அந்த குழந்தை வெளியே வந்த உடனே இப்ப ஏசா வர்றாரு, வந்த உடனே எல்லாரும் இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை. ஆனா எங்கேயுமே நடக்காத ஒண்ணு என்ன அப்படின்னா, அடுத்து பிறக்கிறவன் எதை பிடிச்சிட்டு வெளியே வந்திருக்கானாமா கேட்கல. நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த சீனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாருங்களேன். ஒரு அம்மா குழந்தை பிறக்குது, 2 குழந்தை, ஒரு குழந்தை முன்னாடி வருது, இன்னொரு அது வந்ததுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்த்தா இது காலை பிடிச்சிட்டே வருது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே பிறவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த ஏசா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்ம வந்து நம்முடைய சாபங்கள் வந்து இடையிலே வராது. நான் இடையில தப்பு பண்ணதுனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில இவன் உருப்பட முடியாது அப்படின்றதற்கு எது அடையாளமா இருக்குன்னா, நம்ம நிறைய பேர் பிறவியிலே சாபத்தை சம்பாதித்திருக்கிறோம். பிறக்கும் போதே நம்ம வந்து சாபத்தை தலையில வாங்கியிருக்கிறோம். பிறக்கும் போதே நான் கடன்காரனாய், பிறக்கும் போதே நான் உன்னை பிறக்கும் போது உன்னை கடன் வச்சுதான்ப்பா பிறந்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட முடியலப்பா எனக்கு, நீ பிறக்கும் போது எனக்கு கோடி கடன் இருந்துச்சுப்பா, லட்சம் கடன் இருந்துச்சுப்பா. அப்போ பிறக்கும் போதே நிறைய பேர் சாபத்திலையும் பாவத்திலையும் நம்ம பிறந்திருக்கலாம். உங்களுடைய பிறப்பு ஒரு நல்ல பிறப்பு அல்ல, என்னுடைய பிறப்பு ஒரு கஷ்டமான பிறப்பு, நான் பிறக்கும் போதே இப்படிதான் வந்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாவை என் தேவனாகிய கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் இன்றைக்கு நம்புகிறேன், உங்கள் யாருடைய தலையின் மேலே உங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு சாபம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, கடன் என்கிற பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, என்னுடைய பிறப்பு மகிழ்ச்சியாக இல்லை, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கும் போது துக்கமாய் பெற்றெடுத்தார்கள், இளம் வயதிலிருந்து ஏதோ ஒன்று என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் பிறப்பிலே தோற்று போன அந்த மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, மேன்மைப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேற்றைய தினத்திலே நம்ம பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட கொஞ்ச நேரம் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க ஊழியத்திற்காக போகும்போது ஒரு சர்ச்சு கட்டட பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப விக்கிரக கோட்டை நிறைந்த ஒரு இடம். அப்போ இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக காலையில் எழும்பும்போது அவங்க ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம். என்ன சொப்பனம் பார்க்குறாங்கன்னா, பாஸ்டர் அம்மா அவங்க அம்மா பாஸ்டர் இவங்க ஃபேமிலியாக அந்த ஊழியத்துக்காக கிளம்புறாங்க. அப்போது பிசா சொல்லுதாமா, உன்னுடைய அந்த 3வது புள்ள இருக்குல்ல, அந்த புள்ள அந்த சர்ச்சுக்கு காவு வாங்க போகிறேன் நான், அந்த குழந்தை அங்கே செத்துரும், 10 நாளையில் அந்த குழந்தை அந்த இடத்துல செத்துரும் அப்படின்னு. அப்போது 10 days மேலே அந்த ஊழியத்தில் அவங்க அவங்க ஸ்டே பண்ணணும். அப்போ தத்துருவமாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா. நான் பார்த்தேன், என்ன பண்ணுன்னு தெரில, எனக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த 10 நாட்களும் அப்போ இவங்க மனசில் நினச்சாங்களாமா, காவு வாங்குறது அப்படின்றது நம்முடைய ஆண்டவருக்குரியது அல்ல, அது என்னதான், அது சத்துருடைய போராட்டம் தான். பட் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 நாட்களும் அந்த இடத்துல போய், இல்லை ஆண்டவரே, என் பிள்ளை அல்ல, இந்த இடத்துல எந்த உயிரையும் நான் சாக கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். 10வது நாள், அந்த 10வது நாள் பாஸ்டர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இவங்களை ரொம்ப அழகாக அலங்கரித்து அவங்களுக்காக ஜெபித்தேன். எந்தெந்த வியாதியெல்லாம் வரக்கூடாதோ அந்த 10 நாளில் அந்த வியாதியெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து ஜீவனை காப்பாற்றி இன்று வரையிலும் அவங்கள ஊழியக்காரியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில சிலருக்கு பிறப்பிலிருந்தே நம்ம தோற்று போனவர்களாக இருப்போம். சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் நான் தான் பாஸ் ரொம்ப தோற்று போனவன், இல்லை நான் தான் எனக்கு படிக்காதவன், சிறு வயதுலேருந்தே ஒரு தோல்வி. இந்த ஏசாவுக்கு சின்ன வயதுலேருந்தே ஒரு தோல்வி. ஆனால் என் தேவன் அவனை நோக்கி பார்த்தார். இன்று நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் இந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டாங்களோ அவங்க தலைமையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போறாரு. உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால ஆகும்.
உங்களுடைய தாய் மூலமாய் பிறந்த பிறப்பு சரியில்லாவிட்டாலும் என் கர்த்தருக்குள்ளே நீங்கள் பிறந்த பிறப்பு ஆச்சரியமானது. கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டும் போது ஆமென். அப்பா, அந்த குடும்ப சாபம், பரம்பரை சாபம், சின்ன வயதிலிருந்து பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்கள், அந்த சாப பிடிகளில் இருந்து இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக யாரை மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும் அப்படின்னா, பிறக்கும் போதே தோற்று போன ஒரு மனுஷனை ஜெயிக்க பண்ணுறதற்கு ஆண்டவரால் முடியும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பிறவியிலிருந்தே தோற்று போன, பிறக்கும் போதே தோற்று போன ஒரு மனுஷனை பலப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 25, 27வது வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த ஏசாவை குறித்து நான் தியானித்தேன். அப்படின்னா இவனை மேன்மைப்படுத்த முடியுமா அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, 2 பிள்ளைகள் பிறக்கிறாரு. முதலாவதாகவே பிறக்கும் போதே தன்னுடைய காலை பிடிச்சிட்டு ஒருத்தன் பிறந்துட்டான், அதுலேயே தோல்வி. இரண்டாவதாக இவங்க 2 பேருமே இப்போ அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்றதுக்கு டைம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. இப்போ கவனிங்க, நம்முடைய வீட்டில் சில நேரங்களிலே 5 பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் இந்த 5 பிள்ளைகளும் ஒரே தொழிலை செய்ய மாட்டாங்க, ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க. 5 பேரும் 5 விதமான வேலையை பண்ணுவாங்க. சிலரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க. ஆனால் சில பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான வேலை செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் சின்ன வருமானத்தில் இருப்பாங்க. இது எங்கே உள்ள மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் வேற எதுவும் இல்லை, அவங்க செலக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்றதை விட அவங்க தலை மேலே அது விழுந்துரும், அந்த கடமை அவங்க தலை மேலே விழுந்துரும். இந்த வேலை தான் நீ செய்ய முடியும். அதான் வீட்டில் 4 பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது இந்த 3 பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சிருவாங்க. இந்த கடைசி பிள்ளை மட்டும் என்ன பண்ணணும்னா அங்கேயும் ஓடிட்டு சுற்றி தெரியும். அப்புறம் கடைசியில் இந்த 3 பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இந்த கடைசியில் உள்ளவனுக்கு மட்டும் என்ன கிடைக்காது, அப்போ கிடைக்கிற வேலைக்கு தான் போகணும். அப்போது இந்த ஏசாவுக்கு இருந்த இரண்டாவது பலவீனம் என்ன அப்படின்னா, ஏசா வன சஞ்சாரியா இருந்தான், ஆனா யாக்கோபு குணசாலியும். கேட்கல, ஒருத்தனுடைய வேலை உயிரை பணையம் வைக்கிற வேலை, கஷ்டமான வேலை, எதிர்பார்த்து காத்திருக்கிற வேலை. வன சஞ்சாரி அப்படின்னு சொல்றது மிருகம் எப்போ வரும் தெரியாது, அதை அட்டாக் பண்ண போகும்போது அது இவனை அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, வெயில் இல்லை, மழை இல்லை, நேற்ற நேரத்தில் சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க, ஐயோ நான் மட்டும் இந்த வெயிலில் இப்படி கிடந்து வேகாத வெயிலில் கஷ்டப்படுறேனே, நான் மட்டும் இப்படி பைக் எடுத்து இப்படி சுற்றிட்டே இருக்கிறேனே, நான் ஒரு நாள் சேரில் உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒரு சம்பளத்தை வாங்குற நாள் வராதா, ஒரு சம்பளம் கொடுக்குற நாள் வராதா? அப்போ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறதுல தவறுன மனிதன் இந்த ஏசா. தன்னுடைய தம்பி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டான். அவ்வளோதான், நான் வீட்டில் தான்டா இருப்பேன், ஒன்றை மாதிரி அங்கேயெல்லாம் சுற்றிட்டு தான் இருக்க மாட்டேன், கரெக்டாக குணசாலி கூடாரவாசி, அம்மா கரெக்டாக பிடிச்சிட்டான். ஆனால் இவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் வன சஞ்சாரி. அப்போது இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு பெரிய தோல்வி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்செடுத்ததுல நீங்கள் தோல்வியாக இருக்கலாம். தெரிஞ்செடுத்தல நான் இந்த மாதிரி படித்ததுனால இதுதான் பாசம் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, வேற இன்னும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல, என்னால் பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது, என்னால் பெரிய வேலை பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னால், அந்த மலை நாட்டை ஏசாவை தவிர வேற ஒருவருக்கும் தராமல் தன் சகோதரனை பார்க்கிலும் கர்த்தர் அவனை வெற்றியாய் நடத்தினார். ஆமென் சொல்லுவோம்.
நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, யார் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய மேடையில் உட்கார்ந்து சம்பாதிக்காததை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த சின்ன செலெக்ஷனை வச்சு அந்த சின்ன வேலையில் உங்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து அவர்களை பார்க்கலும் பெரியவர்களாய் மாற்ற, அவர்களை பார்க்கலும் உயர்த்த நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. உங்களுடைய தெரிந்தெடுப்பு கஷ்டமாக போகும்போது உங்களுக்கு கை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் 2014 வருஷத்தில் நான் ரொம்ப மனசு உடைஞ்சது எதில் அப்படின்னா, இந்த பாஸ்டர் உத்தியோகத்தை, இந்த ஊழியத்தை செலக்ட் பண்ணதில் நான் ரொம்ப துக்கப்பட்டேன். அந்த டைம் என்ன அப்படின்னா, அந்த டைம் வந்து பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிட்டோம். ஒரு ஊழியம் கொடுத்துட்டாங்க. என் வயசில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது, அப்போவே ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு பெரிய அந்த பொறுப்பு என் தலை மேலே வைக்கும்போது அந்த பொறுப்பை என்னால் சுமக்க முடியல. ஏன் அப்படின்னா, வாலிபன் அல்லவா, எனக்குள்ளேயும் நிறைய ஆசைகள், நிறைய உணர்வுகள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அப்போ இதையும் அதையும் என்னால் ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேனோ, நான் தெரியாமல் இந்த ஊழியத்திற்காக வந்துட்டேனோ, நான் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்க கூடாதோ, ஊழியத்திற்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்ம கடினமாக நடக்க வேண்டியது இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து காலடி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பி போனேன். எதுக்கு அப்படின்னா, நான் சூஸ் பண்ணினது தப்பு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தான் என்ன தெரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த அறிவு அப்போ இல்லை. நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இன்று நான் நினைக்கிறேன், இல்லவே இல்லைங்க, என் குடும்பத்தில் மட்டும் இல்லை, என் வம்சத்திலேயே தெரியாத ஒரு செலக்ஷனை பண்ணது நான் தான் அப்படின்னு அறிஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை, இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாய் தருவார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமை, என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப தப்பான ஒரு வேலையை சூஸ் பண்ணிட்டேன், நான் தப்பான ஒரு ஃபியூச்சரை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த வேலையை இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது, இதில் பெரிய லாபம் இல்லை, இதில் பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு உங்கள் மனசு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஆசீர்வதிக்கிறத பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, இது த பெஸ்ட்டு, நான் செலக்ட் பண்ணுறத கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அதன் மூலமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென் 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 ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய செலக்ஷன் அதுல தவறும் போது கூட நம்மை தெரிந்தெடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஏசாவுனுடைய முதல் தோல்வி அப்படின்னா யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பிலே தோற்று போன ஒருவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்பர் 2, ரெண்டாவது தன்னுடைய தெரிந்தெடுப்பில் தோற்று போன ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 25ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாயினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தார், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தார். ஹலோ, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு 2 பேரும் முக்கியம், யார்? அம்மாவும் அப்பாவும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே அப்பாவை கைக்குள்ளே போடுற பிள்ளை நல்லா இருக்குமா, அம்மாவை கைக்குள்ளே போடுற பிள்ளை நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். உண்மையிலே சொல்ல போனா அம்மாவை கைக்குள்ளே போடுற பிள்ளை தான் இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பா வந்து என்னதான் பாசம் காமிச்சாலுமே காரியத்தில் எப்படி இருப்பாரு? கேட்கல. அப்பாவோட பிள்ளை ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம், தோள் மேலே தோள் போடலாம், டேடி டேடின்னு கூப்பிடலாம், இல்லை அண்ணன் தம்பியாக கூட பழகலாம். ஆனால் பிள்ளை போய், டேடி இந்த மாதிரி கூட படிக்கிறவன் ஒருத்தன் வந்து கேடிஎம் பைக் வச்சுக்கிறான், அது சும்மா ஒரு 2 லட்சம் ரூபா தான் வருது, எனக்கு தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின் போது, அப்படியாடா அப்படின்னு உடனே வாங்கி கொடுத்துருவாரா? கண்டிப்பாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? டே என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்குடா தேவை, 1000 பேசிடுவார் அப்பா. என்னதான் ஃப்ரெண்டா பழகினாலுமே அப்பா உடனே என்ன பண்ணி விட மாட்டாரு. ஆனா அதே நேரத்தில் அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிட்டு, மம்மி என்ன மம்மி அவெல்லாம் வச்சுக்கோ மம்மி, நம்ம கேவலமா பார்க்குறாங்க மம்மி, நம்மளை நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க மம்மி, நீங்க சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல மம்மி அப்படின்னா இவன் பேச வேண்டாம், இவன் பேச வேண்டாம். இந்த மம்மி ஏங்க 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 ஏங்க
போகும்போதும் வரும்போதும் இந்த அம்மா அவருக்கு பின்னாடியே போய் என்ன சொல்லும், ஏங்க ஏதாவது சொல்லுங்க, அவன் ஏதாவது சொல்லுங்க, அவன் மூஞ்சியை பாருங்க, அங்கே பொக்குன்னு போயிடுச்சுங்க மூஞ்சி, அவன் முகத்தை பாருங்க, ஏன் எப்படி இருக்கான் பாருங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற 2 சொந்தம் இந்த உலகத்தில். அதில் ஒன்று அம்மா. ஆனால் அம்மாவனுடைய பாசம் அவனுக்கு கிடைக்கவே இல்லைங்க. இவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பொதுவாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளை ரொம்ப சாதுவாக இருக்குதோ அந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும், எந்த பிள்ளை நோஞ்சானா இருக்குதோ அந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவை பொறுத்த அளவில் யாரை பிடிக்கும் தெரியுமா? இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு பாருங்களேன், அந்த ரிப்போர்ட்டில் யார் ரொம்ப அதிகமான மார்க் எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்கள என் பையன்டா நீ அப்படின்வாங்க. அப்பாவுக்கு வந்து வனசஞ்சாரி கையில் எடுத்துட்டு அம்பையும் எடுத்துட்டு விலை எடுத்துட்டு ரெடி கிளம்பட்டா அப்படின் போது அவன் வந்து வேட்டையாடி கொண்டு வருகிற அந்த ஆகாரம் வந்து அவனுடைய வாய்க்கு அவ்வளோ ருசியா இருந்துச்சாம். அதனால நம்பர் 3, மூன்றாவதாக தன்னுடைய சரியான பாசமே இல்லாமல் வளர்ந்தவன் யார் தான்? இந்த ஏசா. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும்ன்ற இடத்துல கர்த்தர் அவனை வச்சுட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை யாரா இருக்கலாம் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அம்மாவுடைய பாசமும் கிடைக்கல, எனக்கு அப்பாவுடைய பாசமும் எனக்கு நிறைய கிடைக்கல, ஏன்னா பாசமே இல்லாமல் நான் வளர்ந்தவன், இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய பாசத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால, எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நான் நிறைய நஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தரால் ஆகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்னுடைய தாய் எனக்கு இல்லாத போது, என் தகப்பன் எனக்கு இல்லாத போது, எனக்கு தாயாய் தகப்பனாய் இருந்து நடத்துகிற நல்ல கர்த்தர், கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும். நீங்க இதை மறக்காம வச்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? முதலாவதாக பிறவியிலே பிறக்கும் போதே தோற்று போன ஒரு சனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்பர் 2, இரண்டாவது தன்னுடைய தெரிந்தெடுப்பிலே தோற்று போன ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார், இல்லைன்னா கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்பர் 3, இரண்டாவது பாசம் காண்பிப்பதற்கு சரியான நபர் இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். 4, நாலாவதாக வாசிக்கலாமே. நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் வாங்கலாம் அப்படியே. நீங்கள் வந்து அதே 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து 29வது வசனத்தை வாசிக்கலாமே. 29வது வசனம், ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே ஏசாவனுடைய 4வது பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு பசியை அடக்க தெரியாது. இவனுக்கு இப்போ வந்து இவன் வந்து வனசஞ்சாரி, நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப பழக்கமுள்ள ஒரு ஆள். ஆனால் இப்போ தன்னுடைய சகோதரன் வந்து கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறது அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? அதுவும் வேதம் சொல்லுது சிவப்பான கூழ் அப்படின்னா அட்ராக்ஷன். தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த கலரை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? ரொம்ப பசி வருது. அப்போ பசி வந்தோன்னு சொல்கிறான், அந்த சிவப்பான கூழில் கொஞ்சம் எனக்கு தா அப்படின்றான். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இந்த கூழை நான் எப்படி உனக்கு சும்மா தருவேன்? நான் ஒன்றும் சும்மா தர மாட்டேன். யாக்கோபு குறித்து தான் நமக்கு தெரியும் இல்லை, பிறக்கும் போதே காலை பிடிச்சிட்டு வந்தவன் சும்மா விட்டுருவானா? அப்போ அந்த இடத்துல அவன் டீல் பேசுறான். பேசின உடனே நானோ சாக போறேன், இந்த சிவப்பான கூழ் என்ன எனக்கு அப்படின்னா உடனே முடிவெடுக்கிறவன் தான் ஏசா. ஏசாவினிடத்துல இருக்கிற 4வது ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஃபியூச்சரை குறித்து யோசிக்கல. எதிர்காலம் என்ன இருக்கு, என்ன ஆக போகுது, என்ன செய்வோம் எதுவுமே தெரியாது. ஆனா உடனே அவன் அந்தந்த டைம் என்ன பண்ணிடுவான்,
அப்பப்ப தேவைக்கு முடிவெடுத்துருவான். முடிவெடுக்கிறதுலே ரொம்ப பலவீனமானவன் தான் இந்த ஏசா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த முடிவு எடுக்கிறதுல நீங்க பலவீனமானவங்களா இருந்துடக்கூடாது. முடிவு எடுக்கிறதுல நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். முதலாவதாக ஒன்று நினைத்துங்கள், முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக பல ஆயிரம் டைம் யோசிச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனா முடிவு எடுத்ததுக்கு பிறகு நீங்க எடுத்த முடிவில் நீங்க சரியா ஸ்டாண்டா நிக்கிறது தான் அது உங்களுக்குரிய ஆசீர்வாதம். ஆனா இந்த ஏசாவை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கிறதுல எந்த காரியத்தையும் யோசிக்கல. அவ்வளவுதான், தடால் புடால் எடுத்துட்டான். அது நஷ்டமோ லாபமோ எனக்கு கொடுப்பா, என் சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு நான் தந்துடுறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவரை மேன்மைப்படுத்தினார் என்றால் முடிவிலே தவறினவன், முடிவு எடுக்க தெரியாதவன், இல்லைன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்த அந்த ஏசாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் நம்புறேன் இந்த எவரையும் அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம நிறைய பேர் வருவோம்னு நினைக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஏசாவை போல ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நான் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டேன், இந்த முடிவு சரியான முடிவு இல்லை, நான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன், கர்த்தர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல, இதனால நான் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேன், என்ன ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியுமா, தொடர்ந்து என் தலையை நிமிர பண்ண முடியுமா? நான் நம்புகிறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். என்னுடைய முடிவுகளை சரி செய்கிற கர்த்தர் அவர். நம்புறவங்க கைகளை உயர்த்தி, என்னுடைய முடிவு தவறாய் போகும்போது அதை திருத்துகிற ஒரு நல்ல ஆசிரியர் இன்று நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இங்கே கடந்து வருகிறது. உன்னுடைய தவறான முடிவை கர்த்தர் திருத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் உட்காரும் போது, அவருடைய சார்பில் விழும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய தவறான முடிவை திருத்திக் கொள்வதற்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய முடிவு தவறாய் போகும்போது அதை திருத்துகிற நல்ல தேவனே, அதை திருத்துகிற, அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் நாம் எடுத்த முடிவை கர்த்தரால் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நீங்கள் எடுத்த முடிவு தவறானது தான். ஆனால் சிலர் சொல்லலாம், நீ எடுத்த இந்த முடிவுக்கு உன் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புறேன், உங்க கர்த்தர் கையில கொடுங்க. வேதம் சொல்லுது, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு தவறான முடிவை எடுக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அதனால நீ இந்த தண்டனைக்கு பாத்திரவான். ஆனா தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய இரக்கம் தாவீதிற்கு நேராய் வந்து கர்த்தர் அவருடைய முடிவை அவனுக்காக கர்த்தர் மாற்றினார். ஆமென். நான் நம்புகிறேன், கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய முடிவு தவறானதா இருக்கலாம். நீ எடுத்த தவறான முடிவின் நிமித்தம் நீ பெரிய பாதிப்புக்குள்ள ஆளாயிருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு தப்பான முடிவை என் வாழ்க்கையில எடுத்துட்டேன், நான் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்துல போய் நில்லு. நீ எடுத்த தவறான முடிவை சரி செய்கிற ஒரு நல்ல ஆசிரியர், திருத்துகிற நல்ல ஆசிரியர். கரங்களை தட்டி, நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, இப்பொழுது உன்னுடைய பிள்ளை தெரியாமல் எடுத்த அந்த முடிவை கர்த்தர் திருத்துகிறார். அந்த உரிமை என் தேவனாகிய கர்த்தருக்கு இருக்கிறது. என் தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும், என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக நம்பர் 5, ஐந்தாவதாக 25ஆம் அதிகாரம் 29, 30 வாசிக்கலாம். ஒரு நாள் ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் ஒன்றாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா,
இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். ஹலோ கவனிங்க, பொதுவாக சேஷ்டபுத்திர பாகம் என்கிறது சின்ன வயசுல நமக்கு பயன்படாது. ஆனால் எப்போ பயன்படும் அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்கள் தாண்டி ஒரு குடும்பமாகி அவனுக்கென்று ஒரு ஃபேமிலி வந்ததற்கு பிறகு இந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதான் 1/3 சொல்லுங்களேன். ஒரு அப்பாவுடைய சொத்தை 3ஆ ஷேர் பண்ணிடுவாங்க. அதை 3ஆ ஷேர் பண்ணி ஒன்று சின்ன பையனுக்கு, இன்னொன்று மூத்த பையனுக்கு, இன்னொரு ஷேர் அவங்க அப்பாவுக்கு. ஆனால் அந்த ஷேர் அகைன் இந்த பையனுக்கு. சேஷ்டபுத்திர பாகம் 1 மடங்கு அதிகமானது. அதை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஆனால் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஏசாவுக்கு என்ன இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்துறணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ஃபியூச்சரை குறித்து என்ன இல்லை, ஒரு அறிவு, ஒரு தீர்மானம், ஒரு கவலை எதுவுமே இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பெரிய விசுவாசம் இருக்குது. அதான் இயேசுநாதரை விட பெரிய விசுவாசம் இருக்குது. என்ன தெரியுமா, நாளைக்கு உள்ளதை கேட்கல. அதுக்காக ஒரு வசனம் வேற சொல்லுவாங்க. என்ன வசனம் தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நாளைய தினம் உங்களை குறித்து கவலைப்படும். ஆமா, இன்னைக்கு வீட்டில் 1 கிலோ அரிசி இருந்தால் தானே நாளைக்கு சமைச்சு சாப்பிட முடியும். ஹலோ, உண்மைதானே? நான் சொல்றேன், உங்களுக்கு அது கிடைக்கல, ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு அப்படின்னா பிரச்சனை இல்லை, கர்த்தர் எப்படியாவது போஷிப்பாரு. ஆனா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம நாளைக்காக நான் கவலைப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சா போதுமா? அப்போ ஏசாவை பொறுத்த அளவில் அவனுக்கு இருக்கிற 5வது பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு அக்கறையுமே இல்லை, எந்த அக்கறையுமே இல்லை. சரி பரவாயில்ல வச்சுக்கோ, வேணுமா இதையும் வச்சுக்கோ, வேணுமா இதையும் வச்சுக்கோ. அவனுக்கு என்ன அப்படின்னா, கையில் பட்டயத்தை எடுத்துட்டு நேர காட்டில் போய் ஏதாவது அடித்து சாப்பிட்றணும், அவ்வளோதான். சிலருக்கு இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன தெரியுமா, இந்த தூண்டில் இருக்குது பாருங்களேன், இந்த தூண்டில் எடுத்து நிறைய அந்த மண்புழு இருக்குது பாருங்களேன், தோண்டி எடுத்துட்டு ஓயாமல் போய் எங்கே உட்காந்துருவான் தெரியுமா? குளத்தில் உட்காந்துருப்பாங்க. நீ குளத்தில் அந்த கரையில் உட்காந்து தூண்டில் போட்டு உட்காந்துறத விட ஒரு கையில் இருக்கிற டவலை எடுத்து உள்ளே பிடிச்சா கூட மீன் வந்துடும். அது ஒரு வேலை. அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 6 மீனை பிடிச்சி கொக்கியில் போட்டுட்டு இவர் வருவார் பாருங்க, ஒரு கெத்தா. என்னமோ பெருசாக ஒரு புதையலை கண்டுபிடிச்சி அப்படியே எடுத்து பெரிய சம்பாத்தியம் மாதிரி அதை வேற நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அதையே ஒரு நூலில் கட்டி இந்த பக்கம் ஒரு 5 மீன், இந்த பக்கம் ஒரு 5 மீன் அப்படியே தோளில் போட்டு அப்படி கெத்தாக நடந்து வருவார். இந்த சின்ன பசங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்த்து கேட்பாங்க, என்னென்ன மீன் கிடச்சா, என்னன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னென்னா இவ்வளோ. இவருக்கு உடனே வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், தலை மேல ஒரு பெரிய கிரீடம் கொடுத்து மினிஸ்டரே இவருக்கு அவார்டு கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல, டேய் காலையிலிருந்து போய் அந்த குளத்துல உட்காந்துட்டு இவ்வளவு நேரத்தை வீண் பண்ணிருக்கிற நீ, இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாது, 1% கூட வராது. இது எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மனைவி வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும், ஐயோ நான் போய் அன்னைக்கு குளத்துல உட்காராம இருந்தா நீ நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ சில வாலிப தம்பிங்க தங்கச்சிகளுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை உங்களுக்கு வேண்டாம், நீ ரொம்ப கவலைப்படாத. ஆனா எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நோக்கம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். எதிர்காலத்தில் நான் நல்லா இருக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், அதை குறித்து நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, அதை குறித்து நீங்க முயற்சி எடுக்கணும், அதற்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஆனா இந்த ஏசா தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லாதவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாவை கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, என் நாட்கள் எல்லாம் நான் தொலைச்சிட்டேன் பாஸ்டர், என் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லாமல் நான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் இப்போ சொல்லும்போது நான் உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் காலங்களை நான் தொலைச்சிட்டேனோ, நான் அன்னைக்கு கொஞ்சம் சுதாகரிப்பா இருந்துடக்கூடாதா, கொஞ்சம் நான் யோசிச்சிடக்கூடாதா, நான் என்ன பண்றது, நான் நாட்களை தொலைச்சிட்டேன். ஆனா கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், திரும்ப ஒரு சான்ஸை கர்த்தர் தர்றாரு. ஏசாவை திரும்ப மேன்மைப்படுத்தின கர்த்தர், பலப்படுத்தின கர்த்தர், மீண்டும் கர்த்தர் அந்த நேரத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணி, ஒரு தொழிலை கர்த்தர் வாய்க்க பண்ணி, ஹல்லேலூயா, நீங்கள் வீணடிச்ச சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஒரே ஆண்டுல திரும்ப தருவதற்கு அவரால் முடியும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென்.
எதிர்காலத்தை குறித்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கரிசனை வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை குறித்து யோசிக்காமல் விட்டவங்க இனி திரும்ப ஃபீல் பண்ண வேண்டாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 முதலாவதாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், பிறப்பிலேயே தோற்று போனவன். நம்பர் 2 ரெண்டாவது, செலக்ஷன் தெரிந்து கொள்ளுகிறதுலே தோற்று போனவன். நம்பர் 3 மூணாவது, பாசத்தில் தனக்கு மேலே வச்ச அன்பில் தோற்று போனவன். அடுத்ததாக முடிவில் தோற்று போனவன். அடுத்தது 5ஆவதாக தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த யோசனையிலே தோற்று போனவன். 6ஆவதாக 25ஆம் அதிகாரத்தில் நீங்க 32வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்படின்னு சொன்னா, இவன் அசட்டை பண்ணுகிறவன். தன்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன பண்ணானாமா, ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவன். ஆசீர்வாதத்தை நான் ஆரம்பத்தில் காப்பாற்ற தெரியாதவன், அதுல ரொம்ப தோற்று போனவன். சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாற்ற தெரியாது. இந்த ஏசாவும் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா, இது இவன் உழைக்காம கிடைச்சது, இது கர்த்தரா அவனுக்கு கொடுத்தது, இது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஆனா அவனுக்கு ஆண்டவர் தந்தாரு, அவனுக்கு சீக்கிரமாய் அகப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுது, தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, காப்பாற்றி கொள்ளவே முடியல. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. 7 நம்பர் 7 7ஆவதாக நீங்கள் 26ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு 26ஆம் அதிகாரம் 34வது வசனம் 26. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேலேரின் குமாரத்தியினுடைய யூத்தியையும் எத்தியனான ஏலோவனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, 7ஆவதாக இந்த ஏசாவுக்கு இருக்கிற 7ஆவது தோல்வி என்ன அப்படின்னா, தன்னுடைய திருமண உறவிலே தோற்று போனவன். எதுல தோற்று போனவனாமா, இவன் ரெண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுவான். ஆனா என்னன்னா, கடைசியில் நீங்க வேதத்துல நீங்க அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் போது, அவங்க அம்மா அப்பாவுக்கு இவன் பார்த்த இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் ஈசாக்குக்கும் அது செட் ஆகாது, ரெபேக்காளுக்கும் செட் ஆகாது. ஐயோ, எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். பாருங்களேன், தன்னுடைய திருமண உறவு வாழ்க்கையிலே மிக முக்கியமான உறவு. ஆனா அந்த உறவிலே கூட ஏசா என்ன பண்ணுவேன் அப்படின்னா தோற்று போனவன். ஆனா நீங்க இதுல எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா யாரு ரொம்ப கெட்டிக்காரன்? நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார்களாமா. யாரு? ஏசா கல்யாணம் பண்ணாங்க பாருங்க, அந்த 2 பிள்ளைங்களும். இந்த 2 பிள்ளைகளுமே அவங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் கேட்கல. ஒரு பையனுடைய பெரிய கிரீடமே என்ன அப்படின்னா, தனக்கு வர்ற மனைவி தன்னுடைய அம்மா அப்பாவை நேசிக்கிறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு 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 ஆண் மகன் இல்லைன்னா ஒரு மாப்பிள்ளையினுடைய சந்தோஷமே என்ன அப்படின்னா, தன்னுடைய தாய் தகப்பன் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறது தான். ஆனா உங்களுக்கு வராத ஒண்ணு இதுதான். ஐயோ, என் மாமியா பாஸ்டர் அது பிசாசு பாஸ்டர், எங்க மாமின்னு சொல்லாதீங்க பாஸ்டர் அது பிசாசு. நம்ம நிறைய பேருக்கு வச்சு பார்க்கவே முடியாது. ஐயோ, ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு சகோதரிகளும் நினைக்கணும், உங்க கணவனார நீங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவை உங்க அம்மா அப்பா மாதிரி நீங்க நேசிச்சிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், உங்க கணவனாருக்கு உங்க மேல கண்டிப்பா பாசம் அதிகமா இருக்கும். ஆமென். ஆனா நம்ம நேருக்கு அப்படியே ஆப்போசிட், மாறானது என்னென்ன அப்படின்னா, நம்ம அம்மா வரும்போது பிரியாணி இருக்கும், அவங்க அம்மா வரும்போது கஞ்சி தான் இருக்குது. ஆனா என்னமோ தெரியல, அவங்க வரும்போது மட்டும் கஞ்சியே வருது, பிரியாணிக்கு பொருள் இருக்க மாட்டேங்குது. இல்ல, அது எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் அப்படியே இன்னும் கொஞ்சம் கொடுத்துடலாமான்னு தோணும். ஆனா இவங்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் அப்படி இருக்கீங்களா நீங்க? அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க.
அதான் நான் சில நேரத்தில் சொல்லுவேன், இந்த பையனை பெற்ற அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், ஆனால் அந்த பிள்ளைய பெற்ற அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளைங்க ஒளிச்சொளிச்சாவது என்ன பண்ணிடுவாங்க. ஹலோ, என்ன நீ என்ன முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, கரெக்டு தானே? எப்படியாவது கொடுத்துருவாங்க, எப்படியாவது அப்படியே எடுத்து ஒழிச்சு கொடுத்துருவாங்க, அழகாக கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணை பெற்ற அம்மா அப்பா சிலர்லாம் லக்கியான ஆட்கள் தான். ஆமாம், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கடையில் பார்த்தோம். இந்த பையன் இருக்கான் பாருங்களேன், அங்கே இனிக்க முடியாது, இங்கே இனிக்க முடியாது, எப்படியாவது போய் பொழைச்சிக்கப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படி அந்த தடுமாற்றம். உங்கள் மிரட்டுவாங்க பாருங்க. சில லேடிஸ் நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மிரட்டுவாங்க. என்ன போனீங்களா, உங்கள் அப்பா பார்த்தீங்களா, என்ன பேச்சு உங்கள் அப்பாட்ட இவ்வளோ நேரம், உங்கள் மாட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்படி எத்தனை நேரம் தான் பேசுவீங்க உங்கள் மாட்ட, கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது தானே. உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே இருக்காதா, அவங்கள்ட்ட பேசினா தான் தூக்கம் வருமா? ஆனால் இந்த அம்மா 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கும். இவங்க அவ்வளோ நேரம் கதை பேசி எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் உங்கள் அம்மா எப்போ முந்தானிலே முடிஞ்சிட்டு இருக்குமே, ஒன்று விடாதே ஒன்று. என்ன பேச்சு பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன். உங்கள் அம்மா அப்பா தான் அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா தான். பெரியவர்கள் வயதாகும் போது சில வித்தியாசமாய் நடந்து கொள்வார்கள். அது அவங்களுடைய கேரக்டர், மாற்றவே முடியாது. பெரியவங்களெல்லாம் பர்ஃபெக்ட், நீங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் முதியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக அவசியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இந்த ஏசா அடுத்து ஒரு பெரிய விஷயத்துல தோல்வி அடைகிறாரு. எதுல தெரியுமா? மேரேஜ்ல தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவங்க 2 பேருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்தாங்களாமா? மனநோவா இருந்தார்களாமா. சரியா இது தன்னுடைய வாழ்க்கையை துணையை கூட சரியா செலக்ட் பண்ண தெரியல அவனுக்கு. நான் நம்புறேன், ஆனா கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 8ஆவதாக 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனார். ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க பாருங்க. அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கண்ணு மங்கலாயிடுச்சு. யாருக்கு? ஈசாக்கு. ஈசாக்கு ரொம்ப வெகுளியான ஒரு ஆள், தெரியும்ல உங்களுக்கு. இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா இவங்க அம்மாவை விட்டுட்டு இவர் கண்டிப்பா எப்படி பேசியிருப்பாரு? தெரியாம ஒளிச்சு தனியா கூட்டிட்டு போய் பேசியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இவங்க அப்பாவும் என்ன எல்லாம் பண்ணாரு? பேச மாட்டேங்கிறீங்களே. அவங்க அப்பா ஈசாக்க பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லும் போது இவங்க அப்பா என்ன பண்ணல? போய் சாராயிட்டெல்லாம் பேசல, தனியா நீ வாப்பான்னு கூட்டிட்டு போயிட்டாரு அவரு. அப்போ ஈசாய்க்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் இருக்கான்னு பார்த்து பேசியிருப்பாரு. இப்ப ஈசாக்கு கண்ணு தெரியல, தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ போய் நல்ல வேட்டையாடி உன்னை சமைச்சு நீ எடுத்துட்டு வா. இது ஒரு ரகசியமான ஒரு காரியம். இது ரகசியத்தை அவங்க அப்பா பேசுறாரு. நீங்க ஒரு ரகசியத்தை பேசும்போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? யாராவது கேட்கல, யாராவது ஒட்டு கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? ஏற்கனவே இவனுடைய அம்மாவுக்கு இவனை கேட்கல, இவனுக்கு செகண்ட் தாட்டே வரல. எந்த அளவுக்கு வெகுளி பாருங்க. உண்மையில நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம் தெரியுமா? ஏற்கனவே அம்மாவுக்கு நம்மளை பிடிக்காது, இதை ஏதாவது கேட்டுட்டு இருந்துட்டு அவனை அழகா வசியம் பண்ணி கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை வாங்க போறாங்க, எதுக்கு எட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரே சைடு தான் ஏசாவுக்கு பார்க்க தெரியும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏசாவுடைய கேரக்டர் ரொம்ப வெகுளியான ஒரு மனுஷன், ரொம்ப வெகுளித்தனமானவன். தன்னுடைய தகப்பனார் சொன்னாரோ இல்லையோ, அம்மா ஒளிஞ்சிருந்து கேட்டதை கூட அவன் கண்டுபிடிக்கல. நம்ம சில பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சில பேர் ஒரு புறாவை மாதிரி மட்டும்தான் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ வெறும் புறாவை மாதிரி மட்டும் இருந்துற போதாது. நல்லா சொல்லுங்க. நிறைய பேர் எப்படிதான், நான் புறா, நான் வெகுளி, எனக்கு அப்படியெல்லாம் பண்ண தெரியாது, எனக்கு அப்படியெல்லாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல பறக்கிற ஜீவன்லேயே ரொம்ப சாஃப்டானது எது? புறா. அதுக்கு பிச்சு இது கசப்பே இல்லாத ஒன்று புறா.
ஆனா இருக்கிற எல்லா ஜீவன்களையும் ரொம்ப மோசமானது எது? கேட்கல. ஆண்டவர் எங்கெங்கேயும் முடிச்சு போடுறாரு பாருங்க. ஒரு பக்கத்துல நம்ம எப்படி இருக்கணுமாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு பக்கத்துல புறாவா தான் இருக்கணும், ஒரு பக்கத்துல பாம்பு மாதிரி தான் இருக்கணும். அங்கேயும் போய் சிஸ்டர் அப்படின்னு புறாவா இருந்துடக்கூடாது. அந்த புறா செத்துரும் சீக்கிரமா கீழே விழுந்து. ஆமே. சிலர் எங்க போனாலும் அது என்னவா தான் இருக்குது, அது புறாவா தான் இருக்கு, அது பாம்பா மாறுறதே இல்லை. இல்லை இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கேட்டா நான் ரொம்ப சாப்பிட்டு சரி, எத்தனை நாள் தான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? இத்தனை அடி வாங்கியும் நீங்க அப்போ ஸ்ட்ராங் ஆகல, இத்தனை ஏமாந்தும் ஸ்ட்ராங் ஆகல. மரணம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம்னு நினைப்பு நிறைய பேருக்கு. நான் சாப்பிட்டா இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். இவன் இந்த ஏசாவுக்கு இருக்கிற 8வது பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே பக்கம் மட்டும் பார்க்கிறவன், ஒரு சைடு, ஒரு யோசனை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் ஒரு காரியத்தை எடுக்கும்போது வெற்றியும் உங்களுக்கு தெரியணும், தோல்வியும் உங்களுக்கு தெரியணும். ஆமென். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கூட உங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் வெற்றி மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இவ்வளவு வருது இவ்வளவு வருது இவ்வளவு வருது அப்படின்னு இருந்துடக்கூடாது. இது தோற்று போனா என்ன பண்றது, இதை நடத்த முடியலன்னா என்ன பண்றது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் பார்ப்பாங்க, இன்னொரு அதர் சைடு பார்க்கவே மாட்டாங்க. இல்லை இல்லை இல்லை. ஆனால் அப்படி புறாவை போல கபடற்றவனாய் மட்டும் இருந்த அந்த ஏசாவை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணலைன்னா புறக்கணிக்கவே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நீ ஒருவேளை ரொம்ப வெகுளித்தனமா இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், ரொம்ப வெகுளித்தனமா இருக்கலாம். எல்லாரும் என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க பாஸ்டர், நான் ரொம்ப ஏமாந்து போறேன், எத்தனை விஷயம் ஏமாந்து கூட எனக்கு புத்தி வரல, என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஞானம் வராதா? நான் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் உங்களுடைய வெகுளித்தனத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் உங்களை அழிக்க நினைத்தாலும் நான் நம்புறேன், உங்க பட்சத்துல ஒருவர் இருக்கிறார், உங்க பட்சத்துல ஒருவர் வழக்காடுகிறார். அவர் உங்களுக்கு நியாயம் செய்து நீதி செய்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஒரு தட்டா இருந்தா கூட அதற்கு ஒரு பக்கம் இல்ல, எத்தனை பக்கம் இருக்குது? கேட்கல, 2 பக்கம் இருக்குது. எந்த மனுஷனுக்கும் ஒரு பக்கம் அல்ல, அந்த மனுஷனுக்கு இன்னொரு பக்கம். வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிருவீங்க. நான் கண்முன்னாய் பார்க்கிறேன். பேசும்போது சில தம்பிங்க சில தங்கச்சிங்க அப்படியே பசங்களும் பிள்ளைங்களும் அப்படியே அவ்வளோ நல்லா பேசுவாங்க. ஆனா நீங்க வெகுளித்தனமா இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னும் சொல்றேன், இந்த திருமணத்திற்கு முன்பாக கை கோர்த்து நடப்பது, கட்டி பிடிச்சிட்டு போறது, ஒரே பைக்கில் உட்காந்து இடிச்சு மாதிரி இந்த மாதிரி டிராவல் பண்றது, சோசியலா இந்த மாதிரி பழகிறது, சில டீப்பான விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்றது, தெரியக்கூடாத மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாத விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்றது, இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு என்னவா முடிஞ்சிரும்னா கண்டிப்பாக ஆபத்தை தான் முடிஞ்சிடும். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆபத்தை தான் முடிஞ்சிடும். அன்னைக்கு நீங்க நிற்கதியா நிற்பீங்க. அந்த மாதிரி நான் கண்ணால பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நான் சந்திக்கிறேன் வருஷம். அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அழகா ஏமாத்திடுறாங்க, அழகா ஈஸியா போயிடுறாங்க. தம்பிங்களா இருந்தாலும் சரி, தங்கச்சிங்களா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பா ஒரே பக்கம் யோசிக்காத. புறாவை போல மட்டும் இருந்துடாதீங்க, பாம்பை போல மட்டும் இருந்துடாதீங்க, வெறும் பாம்பாவும் இருந்துடாதீங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிப்பாங்க, எல்லாத்தையும் தப்பா பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே சந்தேகப்படுவாங்க. இவங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு பக்கமா எல்லாத்தையும் சந்தேகம், யாரு பேசினாலும் சந்தேகம், 2 பேர் பேசியிருந்தாலே சந்தேகப்படுறது, அப்படியும் இருந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை தராசுல நடத்தும் போடும்போது நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? பேலன்ஸ்டா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும், ஒரு 10 டைம் சொல்லுங்க, நான் பேலன்ஸ்டா இருக்கணும். சொல்லுங்க எல்லாருமே. ரொம்ப ஓவரா இப்படி கீழே தலையை தொங்க போட்டு அப்படி நடந்து போயிடவும் கூடாது. ஆமே. சிலர் அப்படிதான், நான் மேலேயே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே ரோட்லயே நடந்துட்டு போவோம் பாருங்களேன். அப்படிப்பட்டவங்களே டேஞ்சர் தான். அப்படியெல்லாம் நீங்க தலையை கீழே தொங்க போட்டு அப்படி நடந்து போக வேண்டாம். நல்ல சமமா சரியாய் நீங்க பேசுவது தவறல்ல. ஹலோ, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? ஓகே. அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்டை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்களை நீங்க வளர்த்தணும். ஆனா அதே நேரத்தில்
இந்த உலகம் ரொம்ப சோசியலிசமாக இருக்குது, அப்படி இருந்தால் தான் மதிப்பாங்கன்னு நினச்சி வரம்பிற்கு மீறி சோசியலாக நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்னவா முடிஞ்சிடும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ நம்பர் 8, 8வதாக அவனுடைய தோல்வி என்னன்னா ஒரு புறம் மட்டும் பார்க்கிற தோல்வி. 9வதாக 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமே. 30வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 30வது வசனம், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனை ஆகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். ஹலோ, நீ இந்த சீனை நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவன் ஏற்கனவே அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டான். 2 கல்யாணம் பண்ணா, அந்த 2 கல்யாணமும் அது உருப்படி இல்லாமல் போச்சு. இவன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நம்ம இப்போ வாட்சி 8 தோல்வியை சந்திச்சிட்டான். பிறப்பிலேருந்தே தோத்துட்டே வந்தவன் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி வாய்ப்பு, அவங்க அப்பாவுடைய பிளஸ்ஸிங். அவங்க அப்பா சொன்ன அடுத்த நிமிஷத்தில் ஓடிட்டான், வேட்டைக்கு ஓடிட்டான். ஓடி போய் அவங்க அப்பா தன்னுடைய சின்ன மகன் நிற்கும் போது கேட்குறாரு, என் மகனே, உன்னுடைய வேட்டைக்கான அந்த பொருள் இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி அகப்பட்டது அப்படின்னா, யோசேப்பு யாக்கோபு எப்படி போயிருக்கான்? ரொம்ப சீக்கிரமா போயிருக்கான். அவங்க அப்பாவுக்கு தெரியும், வெளியே போய் என் பிள்ளை போய் அதை பிடிச்சி அடிச்சு சமைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அவன் டயலாக் விடுறான் பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணார். நல்லா வாய்க்க பண்ணுவார். அவங்க அம்மா சமைச்சு கொடுத்தது. நான் டயலாக் பாருங்களேன், சிலருக்கு அப்படிதான் வாய் கூசாம பேசுவாங்க கர்த்தரை குறித்து. அவர் இயேசு பேசினாரு, கர்த்தர் பேசினாரு, சொப்பனம் பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ இயேசு என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்த்தா கூச்சமா இருக்கும், நம்ம ஒழுங்கா ஊழியம் தான் செய்யறோமான்னு தோணும். சிலர்லாம் பேசுறத பார்த்தா, இல்ல பாஸ்டர், இயேசு காலையில நீ டீ குடிக்காதேன்னாரு. உண்மை, நீங்க நம்ம டீ குடிக்காத மகளே அப்படின்னா, ஏன் ஏதாவது உங்களுக்கு பித்தம் ஏதாவது இருக்கா? நம்ம அப்படித்தானே தோணும். ஏசு சொன்ன டீ குடிக்க வேணான்னு சொல்றாருன்னா உனக்கு பித்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அந்த டீல மருந்து. சோப்பா, ஓ இது இயேசு சொன்னார், அந்த டீல மருந்து இருக்கு, குடிக்காத மகளே அப்படின்னு சொன்னாராமா. அப்படி பாஸ்டர், காலையில் நான் இருக்கும்போது இன்னைக்கு பச்சை கலர் தான் நீ போடணும்னு இயேசு சொன்னார். ஆமா, ஆண்டவருக்கு துணி கூட செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோ இயேசு பேசினாருன்னு சொல்றத பார்த்தா என்ன காமெடின்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு அலையக்கூடாது யாரும். இயேசு பேசினாரு, இயேசு தரிசனம் இருந்தாரு, இயேசு சொப்பனம் பேசினாரு, அங்க அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இதெல்லாம் நீங்க எதுக்கு கேட்குறீங்க? இன்னும் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, எங்க அம்மா ஒருத்தர் சொல்றதையே கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க சித்தப்பா இருக்காருல, அவங்க வீட்டில் நீங்க நைட்டு சாப்பிட்டீங்களா? அவங்க சாப்பிட்டு வந்த அன்னைக்கு வயிறு சேராம போய் 4 டைம் லூஸ் மோஷன் ஆயிருக்கு. இதை பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்ல பாஸ்டர் இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? ஏம்மா இப்படி போய் சாப்பிட்ருக்கீங்க, இந்த வயசில் கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அம்மா நான் எதுக்கும் ஜெபம் பண்ணி 10 நிமிஷத்தில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் தாண்டி அவங்க ஏதோ உங்களுக்கு வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே நம்பிருச்சு. இனி அந்த சித்தப்பா குடும்பத்தை இது உயிரோட விடுமா? சொல்கிற கேளுங்க, எப்படி இது ஆகுனா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு என்கிட்ட, சரிம்மா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, இல்லை இது எப்போ என் வயிற்றுலேருந்து வெளியே போகும், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எங்கிட்டையும் என்னத்தான் வந்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. அம்மா எனக்கு ஜெபம் பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்ட்டேன். வேற என்ன சொல்ல முடியும் பாருங்களேன். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஓவரா அந்த கண்ணை மூடி சொல்றது, இதெல்லாத்தையும் நம்பி நீங்க ஏமாறாதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, சத்தமா சொல்லுங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதை பற்றி எல்லாம் பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, ஓகே, ஏசாவுக்கு வருவோம். ஆனால் இந்த கடைசி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது. இப்போ பெரிய கற்பனை, அவன் ரொம்ப அதான் இவ்வளோ சீக்கிரமாய் அகப்பட்டது எப்படி? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணார். இப்போ ஆசீர்வதித்து முடிச்ச ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்குமா? ஆசீர்வதித்து முடிச்சு
அப்படியே அவன் அந்த வாசல் வழியா போறான், இவன் ஓடி வந்து நிக்கிறான். டாடி, அந்த சீன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், தன்னுடைய வாழ்க்கையில தொலைச்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி. நான் 1 நிமிஷம் லேட்டு, 5 மினிட்ஸ் லேட், 5 நிமிஷம் காலதாமதம். எனக்கு வர வேண்டியது, எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்குரியது. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல போயிச்சே. அப்பதான் ஏசா இதுவரைக்கும் நம்ம அழுது பார்த்துருக்கவே முடியாது. நான் த ஃபர்ஸ்ட் டைம். அவன் யாராமா? வன சஞ்சாரி. யாரு? வன சஞ்சாரி அப்படின்னும் போது காட்டுக்குள்ள போறவனுக்கே கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தன்னை போல ஒரு தைரியம் இருக்கும். காட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு தைரியம் வேணும், மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அவ்வளோ பெரிய தைரியசாலியான ஒரு ஆம்பளை அப்படியே ஏங்கி ஏங்கி ஏங்கி, தகப்பனே, என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்கு வைக்கலையாப்பா, ஒன்று கூட வைக்கலையாப்பா, நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒன்றில் கூட ஜெயிக்கலப்பா. என் கல்யாணத்தில் ஜெயிக்கலை, நான் என் பிறப்பில் நான் ஜெயிக்கலை, என் வாழ்க்கையில் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் அதில் நான் ஜெயிக்கலை, என் பசியில் நான் ஜெயிக்கலை, என் வேலையில் நான் ஜெயிக்கலை. ஏதாவது ஒன்றாவது வச்சுருக்கீங்களா? உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன்டா, நீன்னு நினச்சி கொடுத்துட்டேன், நீ இல்லைன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்திலையும் அந்த லாஸ்ட் மினிட்லையும் தோற்று போன அந்த லக்கே இல்லாத, அதான் நம்ம ஊருப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவனுக்கு என்ன இல்லை, அந்த லக்கு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சரியான வேடு. உங்களை நிறைய பேர் அப்படி சொல்லலாம், இவன்லாம் லக்கே இல்லாத ஒரு ஆள் பாஸ்டர், இவன்லாம் லக்கே இல்லாத ஒரு ஆள், அவன் போகிற வரைக்கும் நல்லா இருக்கும், அவன் கை வச்சா ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த மாதிரிலாம் பேர் வாங்கினீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஏசாவை தான் கர்த்தர் சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். உங்கள் பிள்ளை எந்த பிள்ளை லக்கு இல்லாமல் இருக்குதோ, உங்கள் பிள்ளை எந்த பிள்ளை தோற்று 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 போகுதோ, நான் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க தகப்பனாரே, என் இயேசு வாக்கு கொடுக்கிறார், அவனை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு. சொல்லுங்க, லேசான. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ லக்கே இல்லாதவன் கடைசி நேரத்தில் கூட ஆசீர்வாதத்தை இழந்தவன். 10வது 27ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, 27ஆம் அதிகாரம் 38வது வசனம், ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஆமென். ஆள் பலசாலி, ஆனா மனசளவில் அவன் ஒரு குழந்தை. ஆமென், அல்லேலூயா. ஆள் பெரிய பலசாலி, மனதளவிலே அவன் பலனே இல்லாதவன், ரொம்ப குழந்தைத்தனமானவன். அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆத்திரமோ கோபமோ வரல. ஃபஸ்ட்டு என்ன தான் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக எதையும் தாங்காதவன் தான் யார் அப்படின்னு சொன்னான் ஏசா. அவனுடைய அம்மா அப்பாவுக்கு தன்னுடைய மனைவிங்க 2 பேரும் உதவி செய்யலைன்னா உடனே அவ்வளோ அப்செட் ஆகிறான் பாருங்களேன். எதையுமே சீக்கிரமாக தாங்கி கொள்ளாதவன். ஆனால் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினான். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 காரியத்தை சொன்னோம். நம்பர் 1, முதலாவதாக பிறப்பில் தோற்றவன். 2வது தன்னுடைய சாய்ஸ், தன்னுடைய தெரிந்து கொள்ளுகிறதுல தோற்றவன். நம்பர் 3 பாசத்தில், தனக்கு காண்பிக்கப்படுகிற பாசத்திலே தோற்று போனவன். நம்பர் 4 புரியல, முடிவு எடுக்கிறதுலே தோற்றவன். 5வது எதிர்காலத்தை குறித்து கவலையே இல்லாதவன். 6வது ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவன். 7வது திருமணத்திலே தோற்றவன். 8வது ஒரே புறம் மட்டும் பார்க்கிறவன், வாது சூது இல்லாதவன், அப்படி கூட எழுதலாம். ஸோ 9வது லக் இல்லாதவன். 10வது எதையும் தாங்காதவன். ஆமென். ஸோ எனக்கு நைட்டு இந்த
இந்த ஏசாவை இப்படி வாசித்து இப்படி இருக்கும்போது கடைசியில் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, அந்த மலை நாட்டை அதனுடைய ஒரு அடி கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். அதை நான் யாருக்கு தந்துட்டேன் அப்படின்னா ஏசாவுக்கு தந்துட்டேன். இவ்வளவு பலவீனமான, இவ்வளவு பின்னணியே இல்லாத ஒரு மனுஷனை அதுவும் லட்சங்களுக்கு முன்னாடி அவனை மட்டும் தொட்டுறாதப்பா, அவனை மட்டும் தொட்டுறாதப்பா அப்படின்னு கர்த்தர் கனப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்த முடியுமானால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பாய் நிச்சயமாய் உங்களை உங்க குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டே எழுமுங்க பார்க்கலாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லிட்டே எழுமுங்க. பென்ஸை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஜூடாவை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கேபாவை கனப்படுத்த கர்த்தரால் ஆகும், மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். என் திருச்சபை மக்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இங்கே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தை சொல்லுங்க ஒரு 10 டைம். சிஸ்டர், உங்க பிள்ளைய கர்த்தருக்கு மேன்மைப்படுத்துவது லேசான காரியம். எனக்கு இந்த பிள்ளைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன் பாஸ்டர், ரொம்ப கவலைப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன். அவன் எப்படி முன்னேறுவான், அவன் எப்படி எதிர்காலம், அவன் வாழ்க்கை எனக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர். இவ்வளவு வேலைக்குத்தனமா இருப்பானா, இவ்வளவு ஞான குறைவா இருப்பானா, இவ்வளவு மோசமான பிள்ளையா இருப்பானா, ஒண்ணு கூட அவனுக்கு தெரியலையே, ஒண்ணு கூட அவளுக்கு தெரியலையே. என் காலம் வரைக்கும் பரவாயில்ல, என் காலம் முடிஞ்சா எப்படி பாஸ்டர்? ஆனா இயேசு வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, கொடுத்தது நான் அல்லவா, தந்தது நான் அல்லவா, அழைத்தது நான் அல்லவா. உன்னை மேன்மைப்படுத்துவது மனுஷனுக்கு கடினமா இருந்தாலும் உங்களை அழைத்த தேவனுக்கு அது லேசான. இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்களை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆகும். உங்க நம்பிக்கையை தளர விட வேண்டாம், உங்க விசுவாசத்தை குறைத்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் ஒரே இரவில் மாற்றுவார், ஒரு நாளில் மாற்றுவார். இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போதே அந்த மாற்றத்தை கர்த்தர் தருவார். என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். உங்க கைகளில் இருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை உயர்த்தி காண்பித்து, தகப்பனே உங்க பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற இந்த காணிக்கைகள் தசம பாகங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. லட்சமாய் கோடியாய் பெருக பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே, நிறைய கொடுங்கப்பா, நிறைய கொடுங்க ஆண்டவரே. திருச்சபைக்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பிள்ளைங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கட்டும். எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே.